ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. மசாலா பிரெட். இது வழக்கமாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஈஸியாக கற்றுக்கலாம், டேஸ்ட்டுமே சூப்பராக வரும். இதில் கொஞ்சம் கூட அப்படி இப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பன்னீர் இது தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக சீஸு, ப்ரெட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சிப்ஸ் கட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் 1 கியூப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். மசாலா கம்மியாக இருக்கிறதுனால பட்டர் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் மசாலா ஜாஸ்தி செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பட்டர் எல்லாம் நல்லா உருகுனதும் நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். ஸோ இது சால்ட் பட்டர்ன்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இதை இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பட்டரில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும் பொழுது சூப்பராக வாசனை வரும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அப்படியே வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் உடனே அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். இது அப்படியே நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அந்த வேலையே கிடையாது. இப்போ பாருங்கள், கேரட் போட்டாச்சு, அடுத்து கோஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பட்டர்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்குது. அதனால் சால்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு. இப்போது இது எல்லாத்தையுமே உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துறேன். நான் கொஞ்சமாக தான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்க்கு ப்ரெட்குள்ளே வைக்கும் பொழுது அது சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக மசாலா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் பெரிய மசாலாலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் அடுத்து கரம் மசாலா தூள், இது 2 தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் சேர்க்குற அந்த பட்டர் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு உங்களுக்கு டோட்டலாக வாசனை அப்படியே சூப்பராக மாற்றி கொடுத்துரும். வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு, இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது க்யூபாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக அதை அப்படியே துருவி சேர்த்துட்டேன். நீங்கள் முன்னாடியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வாசனை வீடே கமகமான்னு இருக்கும். இது செய்யும் பொழுது அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி மட்டும். இப்போ பாருங்கள், மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. இதுவுமே ப்ரெட்டை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும் பொழுது பட்டரில் செய்யுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி நம்ம லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இதை லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே கிறிஸ்பாக ஆகணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை. வேணும்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா ஓரளவுக்கு அது கிறிஸ்பாக வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இந்த 4 ஸ்லைஸுமே கொஞ்சம் நல்லா ஹீட்டில் திருப்பி திருப்பி விட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். இது நம்ம டிஃபனாக கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது நல்லா நமக்கு பசி தாங்கும். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே போதும், நல்லா சூப்பராக நமக்கு பசி தாங்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அப்படியே இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம வச்சுட்டு இதை இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போது ரெடி பண்ணியாச்சு. நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட இந்த மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.